ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வெயிட் லாஸோட டே 2க்குள்ள வீடியோ தான். காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய தடவை நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். மறக்காமல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா நான் கருஞ்சீரக தண்ணி தான் குடித்தேன். கருஞ்சீரகத்தோடு என்னெல்லாம் போட்டிருந்தேன்னா கருஞ்சீரகம், ஓமம், சோம்பு, பட்டை இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியாக ஃபில்ட்ரு பண்ணி இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸு, சியா சீடு போட்டு தான் குடிச்ச. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் பாதி பாதி எடுத்துக்கிட்டு ஃப்ரூட் சலட் மாதிரி எனக்கு பண்ணி சாப்பிட பிடிக்கலை. அதனால் நான் என்ன பண்ணினேன்னா ஜூஸாக போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு தான் ஜூஸ் போட்டு குடித்தேன். இன்னொன்று என் பையன் கேட்டான், எம்மா நீங்கள் இதில் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க, இதில் நீங்கள் பால், சுகர் எதுவும் போட்டிருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்டான். ஆனால் நான் இது ரெண்டுமே எதுவுமே போடலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். உண்மையிலே டேஸ்ட் அதுவுமே நல்லா இருந்துச்சு. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி களி தான் கிண்டியிருந்தேன். அந்த களியோட கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போட்டு கிண்டியிருந்தேன். அதே மாதிரி அவியல், எல்லா காய்கறியும் போட்டு அவியல் பண்ணியிருந்தேன். உண்மையிலே டேஸ்ட் எனக்கு அவியல்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டயட் இருக்கும்போது காய்கறி நிறையா சாப்பிடும்போது அவியல் தான் அடிக்கடி என்னோடய ஃபுட்டில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது எல்லா காய்கறி இருக்கிறனால அவியல் சாப்பிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் துவையல் கணக்காக அரைச்சிருந்தேன். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று தயிர் என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியல. தயிர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் என்னோடய எல்லா டிஷ்லேயுமே தயிர் வேணும்ன்ட்டு தயிர் ஆட் பண்ணியே சாப்பிட்டுட்ருக்குறேன். இதுதான் மதியத்துக்குள்ளே சாப்பாடு. இன்னொன்று மதியம் சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, 4 மணிக்கு மேலே ஆகிட்டு. ஒரு சில கோவங்கள்னால சாப்பிட லேட் பண்ணிட்டேன். இன்னொன்று கோவம் அதிகமாக, நார்மல் டயத்தில் கோவம் அதிகமாக வந்துச்சுன்னா எனக்கு பசி ஓவராக தூண்ட ஆரம்பிச்சிடும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டியே நான் கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம வீட்டில் 2 ஜீவன்கள் இருக்குது பார்த்திங்களா, அவங்க என்னை கோவம் உண்டாக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் தான் இன்றைக்கி ஒருத்தங்க எனக்கு கோவம் உண்டாக்கிட்டாங்க. ரொம்ப கோவமாகி 4 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டேன் சாப்பாடே. அதனால் இன்னும் நைட்டு எனக்கு பசிக்கலை. தண்ணி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணியே போதும், பசி எடுத்தால் சாப்பிடலாம். வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பசி எடுத்தால் சாப்பிடுவோம், இல்லாட்டா அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு இருக்கிறேன். என்னை மாதிரி உங்களுக்கும் கோவம் வந்தால் இப்படி பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்ல மறந்துட்டேன், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க 10,000 ஸ்டெப்பு வாக்கிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அப்படி பார்த்தா நான் போகலைன்னு தான் சொல்லுவேன். வீட்டுக்கிட்ட வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். அதை விட வீட்டில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் தொப்பை குறையிறதுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இனி வர நாட்களில் கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்பு நான் கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணாமல் இருக்க மாட்டேன். அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். என் மேலே அக்கறை எடுத்து நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.